ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் நடந்து முடிச்சிருக்கு. இந்த மேட்ச்ல மும்பை தங்களோட முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப டாமினேட்டிங் ஆடி வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா அஸ்வினி குமார்னு ஒரு டெபியூட் பிளேயரை இறக்கி அவர் 4 விக்கெட் எடுத்து அவர் இந்த வெற்றியில மிக முக்கிய பங்களிப்பை வந்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ மும்பையோட அந்த வெற்றியை பத்தி, அஸ்வினி குமாரை பத்தி, குறிப்பா மும்பையோட அந்த ஸ்கவுட்டிங் டீமை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். மும்பை இந்தியன்ஸ் வந்தாச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஆமா, பாயிண்ட்ஸ் டேபிள் வந்துட்டாங்க. பங்காளிங்க வந்து துணைக்கு நிப்பாங்க அப்படின்னு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆடின ஆட்டத்தை பார்த்தா பழைய மும்பையை பார்த்த மாதிரி இருக்குது. ஏங்க சூப்பரா ஆடினாங்க. துணைக்கு தான் நிக்கிறாங்க. 2 பேருமே 3 மேட்ச் 2 பாயிண்ட். சரி, இருந்தாலும் அந்த ஃபார்ம்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்படி வின் பண்ணாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை முதல் 2 மேட்ச் கூட நம்ம சொன்னது என்னன்னா, டீம் ரொம்ப நல்ல டீம், சரியா விளையாடலன்னு தான் நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சென்னை பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் ஒரு ஆர்டினரி மேட்சா போச்சு. பட் இது மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபெக்ட் மேட்ச். அவங்களால என்ன பண்ண முடியும்னு காமிச்சாங்க. வாங்கேட எதனால அவங்க கோட்டைன்னு காமிச்சாங்க. அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதாவது மும்பையை வந்து இவ்வளவு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுத்து மத்த எல்லா டீமுக்கும் வார்னிங் சைன் கொடுத்துட்டாங்க. என்னன்னா வான்கேடே இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டிங் பிச்சா தான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நீங்க கொல்கத்தா டீம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் 9ல தான் ரமன்தீப்பே வந்தாரு. ஸோ அவ்வளவு பேட்டிங் டெப்த் வச்சுட்டு மும்பைக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஏன்னா அந்த ஸ்டைல் தான். இப்ப சன்ரைசர்ஸ் கிட்ட நம்ம ஒரு 2 மேட்ச் பார்த்தோம்ல, அதேதான். வரவெல்லாம் அடிக்க போய் அவுட் ஆகும். ஐ மீன் ஹை ரிஸ்க் கேம் விளையாடுறோம், அடிக்க போகணும்னு நினைச்சா எவ்வளவு விக்கெட்ஸ் அதே மாதிரி போச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஓப்பனர்ஸ் ஓகே ஒரு புஷ் தரணுன்றதுக்காக அவுட் ஆனாங்க, அது ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு ரிங்கு சிங் விக்கெட்டை த்ரோ அவே பண்ணாரு. வெங்கடேஷ் ஒரு சம பால், பட் அது வரைக்குமே ஒரு செட்டில்டா தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனிஷ் பாண்டே சூப்பர். ஆண்ட்ரே ரசல் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரிஞ்ச மாதிரி இல்ல. சோ ஓவராலாவே மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சாலே அவுட் ஆயிடுறாங்க. சரி, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கேம் ஆடுறாங்கல்ல, முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு, நின்று ஆடுறதுக்கு 1-2 பேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்படி விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா அவங்க வருவாங்க. ஒருவேளை விக்கெட்ஸ் போகல, நல்லா அட்டாக்கிங்கா போறாங்க அப்படின்னா அவங்கள அப்படி உட்கார வச்சுட்டு அடுத்த பேட்டர்ஸ் வந்து மேல வந்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்க்கவே முடியலையே. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். ஏன்னா குளோபலா கேமே உங்களுக்கு இப்படி மாறிடுச்சு. எஸ்பெஷலி இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தோடனே ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்கான்றதுனால பேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டா போறதுக்கான சுதந்திரம் இருக்கு. பட் என்னைக்காவது ஒரு நாள் இது கிளிக் ஆகலைன்னா இந்த அளவுக்கு மோசமா தான் தெரியும். அதுதான் நடந்திருக்கே நீ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. மனிஷ் பாண்டே இம்பாக்ட் சப்பா அனுப்புனாங்க. அது வந்து ஒரு பிளான் பி தான். சரி, மனிஷ் பாண்டே கொஞ்சம் தேய்ச்சி விளையாடுவாரு, அவரை சுத்தி மத்த ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் விளையாடலாம், ஒரு 150 வரை எடுத்துட்டு போறான்னு நினைச்சாங்க. பட் மனிஷ் பாண்டேயும் அந்த பிரில்லியன்ட் யங்ஸ்டர் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. சோ ஓவராலாவே அவங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்ப இல்ல. இருந்தாலும் அவங்களோட விக்கெட் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் மறுபடியும் இவங்களை வந்து சுருட்டிடுறாங்க. மேட்சே வந்து ரொம்ப சின்ன மேட்சா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. டெய்லி இப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்ப நம்ம பார்த்ததுல வந்து அஸ்வினி குமார் அவர் தான் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாலே வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ரொம்ப வந்து இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பெல். ஸோ அவரை பத்தி சொல்லுங்க. எங்க இருந்து வராரு, எப்படி இந்த ஸ்பெல்ல போட்டாரு? அவர் சொந்த ஊர் வந்து ஜலந்தர். அவர் வந்து பஞ்சாப்க்கு ஐ திங்க் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச், 4 T20 மேட்ச் இந்த மாதிரி தான் விளையாடி இருக்காரு. ஸோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. 23-24 வயசு சின்ன பையன் தான் அவரு. அகைன் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் நம்ம எவ்வளவு வருஷமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எக்ஸலன்ட் ஸ்கவுட்டிங். அண்ட் ஸ்கவுட் பண்ணி அவங்க வந்து ஸ்குவாட்ல வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஸ்ரீராம். உள்ள கேம்ல இறக்குறாங்க பாருங்க. அன்னைக்கு சன்ரைசர்ஸ் எங்க இருந்தோ வந்து கேம்லயே, அதாவது ஏற்கனவே சம லைன் அப் கூட இஷான் கிஷனை எடுத்தாலுமே அன்னைக்கேத்தன ஒரு புது பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவர் நல்லா பண்றாரு. இங்கே விக்னேஷ் புத்தூர் நல்லா பண்ணாரு. பட் ஓகே, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி குமார் எங்க இருந்தோ எடுத்துட்டு வராங்க. என்னமா போலிங் போட்டாரு இன்னைக்கு. எப்பா இன்னைக்கு அவரு பவுலிங் நல்லா போட்டாரு அப்படிங்கிறத தாண்டி பார்த்தோம்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கவுட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப்ல ஏதோ ஒரு டோர்னமெண்ட், பஞ்சாப்க்குள்ள ஷேரே பஞ்சாப், நம்ம டிஎன்பிஎல் மாதிரி அங்க ஷேரே பஞ்சாப்னு நடக்குது T20 டோர்னமெண்ட். அங்க போய் அதுல ஏதோ 1-2 மேட்ச்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. அங்க போய் ஃபைன் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த அவ்வளவு மைன்யூட்டா அந்த ஸ்கவுட்டிங் டீம் வந்து வேலை பார்ப்பாங்களா? அவங்களோட அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் இந்த அளவுக்கு மைன்யூட்டா வேலை பார்ப்பாங்களா? எல்லா டீமுமே அப்படிதான் ஸ்ரீராம் வேலை பாக்குறாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் தான் ஆரம்பிச்சு விட்டாங்க இத. பட் நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு எல்எஸ்ஜி அதை பண்றாங்க, ஆர்சிபி அதை பண்றாங்க. ஆர்சிபியோட ஸ்கவுட்ஸ் டிஎன்பிஎல்லையும் பார்ப்பேன், மத்த லீக்ஸ்லயும் இருப்பாங்க, பாண்டிச்சேரி லீக்ல இருப்பாங்க. சோ முக்காவாசி டீம் இந்த மாதிரி ஸ்கவுட்டிங்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நமக்கு மட்டும்தான் ஐபிஎல் வந்து ஒரு 2 month அஃபேர். பட் டீம்ஸுக்கு அவங்க எல்லாம் கார்பரேட் என்டிட்டிஸ். சோ டீம்ஸுக்கு இது ஒரு ஃபுல் இயர் விஷயம்.
இப்போ ஒரு ஸ்கவுட்டிங்னா எப்படி நடக்கும்னா அந்த ஸ்கவுட்டிங் டீம்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஹெட் ஆஃப் ஸ்கவுட்டிங் இருப்பாரு. சோ நேஷனல் செலக்ஷன் மாதிரி தான். இப்போ டொமஸ்டிக் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா எப்படி அந்த ஜோனோட செலக்டர் போவாரோ அந்த மாதிரி எங்க இந்த மாதிரி லீக் நடந்தாலும் அந்த ஸ்கவுட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் போவாரு. அவர் வந்து போயிட்டாருன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் எழுதணும். ஒவ்வொரு மேட்சுக்கும் ரிப்போர்ட் எழுதணும். எழுதி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். இந்த மாதிரி நான் இந்த பிளேயரை பார்த்தேன், இந்த பிளேயர் நல்லா பண்ணாரு, இவரை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க சரி இன்னும் 2 நாள் இருந்து அந்த பிளேயர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி அங்க இருந்து ரிப்போர்ட்ஸ் வரும். சோ இது வந்து ரொம்ப ஒரு கார்ப்பரேட் ஒரு ஐடி கம்பெனி எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்கும். ஒரு ஸ்கவுட் போனாருன்னா அங்க போயிட்டு இந்த பிளேயர்ஸை நான் பார்த்தேன், அவங்க இப்படி பண்ணாங்க. இதுல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎலுக்கு வராரு ஒரு ஸ்கவுட்னா அங்க ஒரு 10 பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க மினிமம். அண்ட் 10 பிளேயர்ஸ சீசனுக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் கூப்பிடுவாங்க, ஆக்ஷனுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையல்ஸ்ல அவங்க எப்படி பண்றாங்க, அதுல வந்து மேட்ச் சிமுலேஷன்லாம் நடக்கும். இதுதான் மேட்ச் சினாரியோ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பினிஷரா ஒருத்தரை பாக்குறாங்க, ஒரு எக்ஸ் பிளேயரை பாக்குறாங்கன்னா அவர்கிட்ட சொல்லிடுவாங்க 2 ஓவர் 44 ரன் டு வின்னு. நீ தான் ஸ்ட்ரைக்ல இருக்க போற, நீ என்ன மாதிரி ஷாட்ஸ் ஆடுவ. சோ அவங்க வந்து அதுக்காக நெட் போலர்ஸ் வச்சிருப்பாங்க, பேக்கப் போலர்ஸ் வச்சிருப்பாங்க. போலர்ஸும் சில பேர் வந்து இந்த மாதிரி ட்ரையல்ஸ்ல இருப்பாங்க. சோ ஒரு ஹெட் டு ஹெட் போய் மோதி பார்ப்பாங்க. அதுல நல்லா பண்றவங்களுக்கு ஆக்ஷன்ல மேபி ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். நம்ம பார்த்த விக்னேஷ் புத்தூரும் இப்ப பாக்குற அஸ்வினி குமார் இவங்க எல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி வந்தவங்க தான் இல்லையா? ஆமா, இன்ஃபேக்ட் விக்னேஷ் புத்தூர் ஒரு கியூரியஸ் கேஸ். நீங்க நான் வந்து நம்ம ஷோ முடிச்ச உடனே அந்த சிஎஸ்கே கேமுக்கு அப்புறம் கேரளா பிரீமியர் லீக்ல கமெண்ட்ரி பண்ண என் நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா கேரளா பிரீமியர் லீக்லயே அவர் 3 விக்கெட் தான் எடுத்தாராம். நல்லா அடி வாங்கினாருனாங்க. பட் அடி வாங்கினப்ப கூடயும் ஏதோ ஒன்று பார்த்திருக்காங்க, ஏதோ அந்த ஸ்கில் செட் பார்த்திருக்காங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பின்றது மார்க்கெட்ல அவ்வளவா இல்லாத ஒரு கமாடிட்டி. சோ அவர் அங்கிருந்து பிக் பண்ணிட்டு போய் வெறும் டேலண்ட்டை மட்டும் தான் பார்த்திருக்காங்க, பர்ஃபார்மன்ஸை பார்க்கல. அதுக்கப்புறம் அதை மெருகேத்துறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட்டு போய் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இங்க ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. இது வந்து பியூரா வந்து அவங்களோட ஒர்க், மும்பையோட ஒர்க், அவங்க பண்ண வேலையினால கிடைச்ச ரிசல்ட் இது இல்லையா இவங்க எல்லாம்? எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். இந்த மாதிரி வருஷம் ஒரு பிளேயரை பாக்குறோமே. நமந்தீர் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்திருக்கோம். நீங்க அப்பல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா பும்ரா, பாண்டியா எல்லாருமே இந்த சிஸ்டம்ல இருந்தானே வந்தவங்க. சரி, இப்போ ஸ்கவுட்டிங் டீம் போறாங்கல்ல இந்த மேட்சுக்குலாம், இப்படி வந்து நம்மள பாக்குறாங்க அப்படிங்கறது அந்த மேட்ச்ல ஆடுற பிளேயர்ஸ்க்கு தெரியுமா? எப்படி? எல்லா டெலிவைஸ் லீக்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஸ்ரீராம் ஸ்கவுட்ஸ் பாக்குறாங்கன்றது. ஏன்னா அது டிவில வருது, எல்லாமே நேஷனல் டிவி சேனல்ல பிராட்காஸ்ட் ஆகுது. இப்ப நான் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல இருக்கேன்னா டிஎன்பிஎல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல வருது. அதே மாதிரி கன்னடத்துல வந்து மகாராஜா பிரீமியர் லீக் வருது. ஷேரே பஞ்சாப்ல கூட தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் கமெண்ட்ரி பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு யோமஹேஷ்லாம் கமெண்ட்ரி பண்ணாருங்க. ஏன்னா அங்க அவ்வளவா கமெண்டேட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்து கூட்டு போனாங்க. ஆப்வியஸ்லி அங்கேயும் ஸ்கவுட்ஸ் வருவாங்க. டெல்லி பிரீமியர் லீக் நடக்குது, யூபி பிரீமியர் லீக் நடக்குது. சோ இதுல வந்து நீங்க அஸ்வினி குமார் பத்தி பேசணும், எப்படி வந்தாரு, ஸ்கவுட்டிங் எப்படி நடந்துச்சுன்னு. இன்னைக்கு மேட்ச்ல ஒரு பவுல் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சுல. ஏன்னா நல்லா செட்டப் பண்ணி எடுத்தாங்க. இப்ப ரசலுக்கு எல்லாம் பார்த்தோம்னா பின்னாடி ஸ்கொயருக்கு பின்னாடி 4 ஃபீல்டரை வச்சுட்டு ஷார்ட் பால் போடுறதுதான் வந்து ஃபீல்ட் செட்டப் படி பிளான். அதே மாதிரி 2 ஷார்ட் பாலும் போட்டாரு. பட் அடுத்து ஒரு பால் வந்து உள்ள இறக்குனாரு, ஷார்ட்டா இல்லாம குட்லந்துல போட்டு உள்ள இறக்கி எடுத்துட்டு போனாரு விக்கெட்டை. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி எடுக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு எடுத்த 4 விக்கெட்ல 2-3 விக்கெட் இந்த மாதிரி செட்டப் பண்ணி தான் எடுத்தாரு. ஆமா. சோ அஜிங்கியா ரஹானே விக்கெட் கூட சூப்பர் பிட் ஆஃப் கேப்டன்சி ஹார்திக் பாண்டியா. இந்த காலத்துல குவிக்கா போற விக்கெட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா நிறைய கேப்டன்ஸ் வந்து நிறைய பவுண்டரி வந்து பாயிண்ட்ல தான் போகும். தேர்ட் மேனா பின்னாடி வைப்பாங்க, அது வந்து சிங்கிள் போற ஏரியா. பட் இந்த சீசன் நீங்க ஸ்பெசிபிக்கா பாருங்க, கொஞ்சம் குவிக்கரா இருக்கிற விக்கெட்ஸ்ல தேர்ட் மேனை உள்ள வச்சிடறாங்க, பாயிண்ட பின்னாடி வச்சிடறாங்க. எனக்கு பவுண்டரி கொடுக்க வேண்டாம், சிங்கிள் போனா போகுது. பட் அது ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் ஆயிடுச்சு. ரஹானே மாதிரி ஒரு பிளேயருக்கு வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாங்க, எல்லா பேட்டரும் விட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாத்துவாங்க. பட் கரெக்டா அவங்க ஒரு ஃபீல்டர் ஆங்கிள் வச்சாங்க. அது செம கேப்டன்சி ஹார்திக் பாண்டியா. சோ அஸ்வினி கிட்ட பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்க மஹேலா ஜெயவர்தனே மாதிரி ஒரு கோச் இருக்காரு. போன சீசன் வரைக்கும் அவர் இல்ல, 2-3 சீசன் அவரை மிஸ் பண்ணாங்க. மும்பை பெஸ்டா பண்ண சீசன்ல எல்லாம் அவர் தான் கோச்சா இருந்திருக்காரு. சோ அவர் திரும்ப வந்து நல்ல பிளானிங் 3 மேட்ச் தான் நடந்திருக்கு மும்பை. 3 மேட்ச்ல 2 ஒரு நல்ல பிளேயர்ஸை வந்து அறிமுகப்படுத்தி எல்லாரையும் பார்க்க வச்சு கவனத்தை ஃபுல்லா அவங்க மேல திருப்பி இருக்காங்க. எனக்கு என்னன்னா, நம்ம சிஎஸ்கே பத்தி நிறைய பேசுறோம்ல, சிஎஸ்கேல இந்த மாதிரி டேலண்ட்ஸ் வந்து பெஞ்சில் இருந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, பல தடவை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஹரி நிசாந்த்லாம் தமிழ்நாடு பிளேயர்லாம் முன்னாடி உட்கார்ந்துருந்தாரு, சாய் கிஷோர் ரொம்ப நாள் உட்கார்ந்துருந்தாரு. சிஎஸ்கேல மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பெஞ்சில் இருந்துட்டே போயிடுறாங்க, சான்ஸ் கிடைக்காமலே போயிடுறாங்க ஏன்? அது ஜஸ்ட் அந்த டீமோட பிலாசபி தான் ஸ்ரீராம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒர்க் ஆகும். இப்ப மும்பை இது பண்றாங்கனாலும் மும்பை கிட்டே 5 கப்பு தான் இருக்கு, சிஎஸ்கே கிட்டே 5 கப்பு தான் இருக்கு. மும்பையோட திங்கிங், அவங்களோட பிலாசபி வேற. சிஎஸ்கே இப்பதான் அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் சிஎஸ்கே அகாடமி வருது, நிறைய பிளேயர்ஸ் அங்க வந்து ஒர்க் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். பட் மும்பை அதை காலங்காலமா செஞ்சிருக்காங்க. நான் வந்து ஒரு கோவிடுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் பேக், அதாவது மும்பை எப்படின்னா இந்த நவி மும்பைன்னு ஒரு ஏரியா, மும்பையோட அவுட்ரு,
அங்க வந்து ரிலையன்ஸோட ஒரு என்டையர் கம்யூனிட்டி, ஒரு மிகப்பெரிய காலனி, பெரிய பெரிய அபார்ட்மெண்டா இருக்கும். அது கம்ப்ளீட்டா ஓன் பை தெம். அவங்களோட பிசினஸ்க்காக, அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல், அவங்களோட ஸ்டாஃபோட குவார்டர்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். நாங்க ஒரு சில டோர்னமெண்ட் கவர் பண்ண போறப்ப, ஃபுட்பால் கவர் பண்ண போறப்ப அங்கதான் தங்குவோம். அப்ப நான் பார்ப்பேன், அதாவது டி.ஏ. சேகர் முன்னாள் செலக்டர், அவரும் வந்து மும்பை இந்தியன்ஸோட கோச்சிங்ல எல்லாம் இருந்திருக்காரு, நிறைய டீம்ஸோட இருந்திருக்காரு, டெல்லியோட இருந்திருக்காரு, தமிழ்நாடு பிளேயர் தான். அவர் தலைமையில இந்த சௌரப் திவாரி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அப்ப ட்ரைனிங் வருவாங்க, நிறைய சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க. நான் என்ன நடக்குதுன்னு பார்த்தா த்ரூ அவுட் த கேலண்டர், டோட்டலி கிரிக்கெட் கேலண்டர் இல்லாத ஒரு டைம், ஐபிஎல் இல்லாத டைம். அப்ப சின்ன பசங்களை வச்சு ட்ரெயின் பண்றாங்க. அவங்களோட ரேடார்ல இருக்கிற இப்போ மினி ஆப்ஷன் வரதுக்கு முன்னாடி சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, வெறும் டொமஸ்டிக் விளையாடுறவங்க, அவங்கள வச்சு த்ரூ அவுட்டா ட்ரெயின் பண்ணுவாங்க. சோ பயங்கர ப்ரொஃபஷனல் செட்டப் அவங்களோடது. சிஎஸ்கேவோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சிஎஸ்கேவும் ப்ரொஃபஷனல் தான், பட் டீமோட பிலாசபி வேற. நான் அன்னைக்கே சொன்னேன், மான்செஸ்டர் யுனைடெட் கம்பேரிசன் சொல்றேன் உங்களுக்கு. நிறைய புது புது ஃபுட்பால் பிளேயர்ஸை உருவாக்குவாங்க, பட் இந்த பர்டிகுலர் டீம் உருவான பிளேயர்ஸை எடுத்துப்பாங்க. சோ இது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பிலாசபி. அண்ட் இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னதுன்னா, நீங்க 5 பிளேயர் தான் ரீடைன் பண்ண முடியும்ன்ற கிளாஸ் இருக்கிறப்போ நம்ம எதுக்கு ஒருத்தரை வளர்த்து விடணும்? அவரை நாளைக்கு இன்னொரு டீம் கொத்திட்டு போயிருவாங்கல்ல. இது சில டீம்ஸ் யோசிக்கிறாங்க, இது கரெக்டா தப்பான ஒரு அப் ஃபார் டிபேட். இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு பிளேயரை வந்து நான் என் அகாடமிலேயே அவரை சேர்க்கிறேன், 17 வயசுல சான்ஸ் கொடுக்குறேன், சூப்பரா விளையாடிட்டாரு, பட் அடுத்த வருஷம் நான் 5 பிளேயர் தான் ரீடைன் பண்ண முடியும்ன்றப்ப நான் பெரிய பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணுவேன். சோ இந்த பிளேயரை நான் ட்ரெயின் பண்ணி விட்டா இன்னொரு டீம் ஆக்ஷன்ல எடுத்துட்டு போயிருவான். இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல, பட் மேபி இந்த பிலாசபி ட்ரூவா இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணிருப்போம். கிரவுண்ட் ஒர்க் சின்ன வயசுல ஸ்பான்சர் பண்ணி விளையாட வச்சிருப்போம், படிப்பு ஸ்பான்சர் பண்றது இதெல்லாம் பண்ணுவோம். பட் அவன் வேற டீம் விளையாட்டானா அப்புறம் இது யாருக்கு? இந்த மாதிரி எல்லாம் கூட யோசிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. நிச்சயமா யோசிப்பாங்க ஸ்ரீராம். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வராங்க, நல்லது, குட் டு சி, நிறைய டீம்ஸ்ல வராங்க. பட் சிஎஸ்கேல ஏன் வரல நீங்க கேட்டீங்கன்னா வந்திருக்காங்க. நான் அதான் சொல்ல முடியும். ருத்துராஜ் கைக்வாட் ஒரு சொதப்பல் சீசன்ல இருந்தா அவர் வந்தாரு, இப்ப கேப்டன் ஆயிருக்காரு. நான் இந்த கம்பேரிசன் அப்ப மத்த டீமுக்கு நான் கேட்டேன்னா அவங்க கிட்ட யாராவது கேப்டன் ஆயிருக்காங்களா இந்த மாதிரி புதுசா வந்தவங்க? இதுல வந்து 30,000 அரிசி இருக்கு, இதுல இருந்து ஒன்ன மட்டும் எடுத்து ருத்ராஜன் வந்து காமிக்கிறீங்க. யாருமே வரலன்னு சொன்னா நான் இருக்கிறதானே காட்ட முடியும். பத்திரனா வந்து வெளியே எங்க இருந்து வந்தாருங்க? அவரு வெளியே இருந்து வந்தாரு. ஓகே வந்தாருங்க, பட் வந்திருக்காரு இல்லைங்க. அப்போ நான் எங்க இருந்து ஒண்ணுமே காட்டலன்னா எதுவுமே காட்டலன்றீங்க, ஒன்னு எடுத்து காட்டினா ஒன்னு எடுத்து காட்டினேன்றீங்க. சரி ஓகே, இருந்திருக்கு, அங்கங்க இருந்திருக்கு, எடுத்துக்கலாம். ரொம்ப ரேரா இருந்திருக்கு. அது எனக்குமே வருத்தம் அளிக்கிற விஷயம் தான். நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு அவ்வளவா சான்ஸ் கிடைச்சது இல்லைன்றது எனக்கு வருத்தம் அளிக்கிற விஷயம் தான் ஸ்ரீராம், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். பட் இந்த டீமோட திங்கிங், இந்த டீமோட பிலாசபி வேற. சக்சஸ் வந்திருக்கு. நீங்க சக்சஸ் வரல, தொடர்ச்சியா சக்சஸ் வரலன்னா நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. சக்சஸ் வந்திருக்கு. கேரக்டர்ஸ் தான், ஒரு டீமுக்கு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு, ஒரு கேப்டனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஆப்வியஸ்லி இந்த டீமோட கேரக்டர் இதுதான் அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பட் ஓகே, மும்பை வந்து வின் அப்படிங்கறத தாண்டி ஒரு டாமினேட்டிங்கா வின் பண்ணிருக்காங்க. மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி இந்த வாங்கேடையில நடக்கிற மேட்சஸ்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வாங்கேடை பயங்கர ட்ரூ விக்கெட். இவங்க கேகேஆர் வந்து எதிரடி அடிக்க போய் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. சூரியகுமார் யாதவ், ரிக்கில்டன் எல்லாம் பேச யூஸ் பண்ணி அடிச்சாங்க. சோ அதை கிராக் பண்ணிட்டு வர டீம்ஸ் பெட்டரா பண்ணுவாங்க. ரோஹித் நம்ம எதிர்பார்த்தோம், பட் வந்து பெருசா இன்னைக்கும் இல்ல. எப்போ ஃபயர் ஆவாரு, எப்போ எதிர்பார்க்கலாம்? ஜோசிகாரர் மாதிரி அவர் ஜாதகத்தை வேணா கொடுங்க, ஜோசிகாரர்ட்ட அனுப்பிட்டு நான் பார்த்து சொல்றேன் ஸ்ரீராம். ஐ திங்க் டீம் ஜெயிக்கிறப்போ அது வந்து பெருசா வெளியே தெரியல. இன்னைக்கு டார்கெட்டும் ரொம்ப கம்மி தான். நான் நினைச்சேன் ஈஸியா ஒரு 40 நாட் அவுட்னு போலாம், மெதுவா விளையாடலாம் நினைச்சேன். பட் அவர் ஸ்டைல தான் விளையாடுவோன்னு அவரும் இருக்காரு, விச் இஸ் நாட் ராங் அட் ஆல். இன்னைக்கு பிரஷர் கம்மி, சோ ஆடிட்டாங்க. பட் நாட் டூ ஃபார் அவே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த இம்பாக்ட் சப் இது அவர் என்ஜாய் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல ஸ்ரீராம். நீங்க அவரை மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பெரிய பிளேயர் இருக்கிறார்ல, ஐ திங்க் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல பத்தி ரோஹித் வந்து அகேன்ஸ்டா தான் பேசி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பாஸ்ட்ல. எனக்கு சரியா வந்து சொல்ல முடியல, பட் அவர் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கிறாரு. அவரோட தாட் அப்படிங்கிறது அகேன்ஸ்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவரையே வந்து இம்பாக்ட் பிளேயரா உட்கார வைக்கிறாங்க. இப்ப அவர் எப்படி பாப்பாரு? அவரோட கலிபர்ல இருக்கிற ஒரு பிளேயர் அதை எப்படி பாப்பாரு? அது எதிர்பார்த்தது தானே. சீசன் முன்னாடி இதை நான் சொன்னேன் நடக்கும்னு. உங்ககிட்ட நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் முதல் மேட்ச் முன்னாடி சொன்னேன், ரோஹித் சர்மா சார் இம்பாக்ட் பிளேயர் உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா ஒரு விஷயம் தான் தராரு, பேட்டிங் மட்டும் தான் தராரு. அப்படின்றப்போ நீங்க வந்து போலிங் தர இன்னொரு பிளேயர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் விக்னேஷ் புத்தூர் 3 ஓவர் போட்டு 4வது ஓவர் வேண்டான்னு சொல்லிட்டு ஹார்திக் அவர் அனுப்பிட்டு ரோஹித் சர்மா உள்ள கூப்பிட்டாரு. சோ இப்ப ரியான் ரிக்கில்டன்னா உங்களுக்கு 2 விஷயம் தராரு, திலக் வர்மா 2 விஷயமும் தர முடியும், நமந்தீர் 2 விஷயமும் தர முடியும்ன்றப்போ அந்த 2 டைமென்ஷனல், அதாவது 2 ஆஸ்பெக்ட தரவங்களுக்கு மேபி ப்ரையாரிட்டி போகுது. மேபி இப்போ இந்த ஹர்திக் வந்து இந்த சீசனுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல பேசினாரு, எங்க டீம்ல நிறைய லீடர்ஸ் இருக்கிறோம், சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரு, ரோஹித் இருக்கிறாருன்னு. ரோஹித் மாதிரி ஒரு லீடர் வந்து கிரவுண்ட்ல இருக்கிறது, ஆன் ஃபீல்டுல இருக்கிறது
முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கும். நிச்சயமா ஹர்திக் தானே இருக்கும். அந்த மாதிரி மேட்ச்ல இருக்கும். இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு வந்து அரை கேப்டன் போதுமே. போலர்ஸ் அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தா ஹார்திக் சூப்பரா இன்னைக்கு கேப்டன்சி பண்ணார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம். சோ இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. பஞ்சாப் vs லக்னோ. லக்னோல வச்சு நடக்குது. லக்னோ பிச் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? தொங்கலா இல்லாத மாதிரி இருந்தா பரவாயில்ல ஸ்ரீராம். 140 நம்ம வேர்ல்டு கப் அதெல்லாம் பார்த்தப்ப கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஐ திங்க் கொஞ்சம் பெட்டர். நம்ம 2 வருஷம் முன்னாடி பார்த்தோம். எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எல்லா பேட்டர்ஸும். ஐ திங்க் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் பஞ்சாப் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்கிறாரு பஞ்சாப்காக. கண்டினியூ பண்ணுவாரா? ஆனா அந்த மேட்ச் என்னைக்கோ நடந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். பல வருஷங்கள் மும்பை வந்து பஞ்சாப் வந்து எப்போ ஆடின மாதிரி இருக்குது. என்னங்க ஒரு சில டீம்ஸ்க்கு லீவ் நிறைய கொடுக்குறாங்க, ஒரு சில டீம்ஸ்க்கு லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க அது என்னதுன்னா ஸ்ரீராம் வீக்கெண்ட் அன்னைக்கு என்ன மேட்ச் வரணும்ன்றது இருக்கும்ல. பெரிய படங்கள் மாதிரி, பெரிய ஹீரோ படங்கள் மாதிரி மும்பை சென்னை மேட்ச். சோ அதான் ஸ்ரீராம். சொல்லுங்க. இது இப்ப போட்டியே என்னதுன்னா இந்தியன் பேட்டிங் வர்சஸ் ஃபாரின் பேட்டிங். அதாவது பஞ்சாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பேட்டிங், எக்ஸைட்டிங் இந்தியன் பேட்டிங் இருக்கு. பட் லக்னோவோட பாலிசி என்னதுன்னா நாங்க இந்தியன் போலர்ஸ் மேபி சில இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸோட நாங்க போறோம். பட் போய் நாங்க வந்து மோதி பார்ப்போம். அப்படி நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரன் நாங்க அடிக்கணும். சோ பிலாசபியே ரெண்டு டீமுக்கும் வேற. இங்க வந்து ஜஹீர் கான் போன மேட்ச் நல்லா பிளான் பண்ணி சன்ரைசர்ஸை தோக்கடிச்சிட்டு வராங்க எல்எஸ்ஜி. ஸோ அவங்களும் கான்பிடென்ட்டா வராங்க. வேற பஞ்சாப் சூப்பரா விளையாடி இருக்காங்க அண்டர் ஸ்ரேயஸ். ஸோ காம்படிஷன் இவங்க பேட்டிங் இந்தியன் பேட்டிங் வர்சஸ் ஃபாரின் பேட்டிங்னு போட்டுக்கலாம். ஹெட் டு ஹெட் 4 தடவை விளையாடி இருக்காங்க. 3 தடவை எல்எஸ்ஜி வின், ஒரே ஒரு தடவை தான் பஞ்சாப் வின். பட் இது புது பஞ்சாப். பட் ஸ்டில் இதே கிரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 1-0 நிக்கிறாங்க ஸ்ரீராம். சோ ரெக்கார்ட் படி பெருசா எதுவுமே இல்ல. ஒரு மேட்ச் இந்த விக்கெட்ல நடந்தது அப்புறம் தான் நம்ம பெருசா சொல்ல முடியும். பட் ப்ரெடிக்ஷன்னா யார் பக்கம் போவீங்க? நான் பஞ்சாப். எனக்கும் பஞ்சாபோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் பிடிக்குது ஸ்ரீராம். அவங்க போன மேட்ச் விளையாடின விதம் நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்யா நல்லா விளையாடினாரு, சஷாங்க் நல்லா விளையாடினாரு, இருக்கவே இருக்காரு ஸ்ரேயஸ். அந்த பக்கம் என்ன எனக்கு ஷார்துல் ரொம்ப பிடிக்கும். பட் அகைன் அங்க நிக்கலஸ் பூரன், மில்லர் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ நான் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேம், ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டா கொடுத்தாங்கன்னா ஒரு 200, திடீர்னு எனக்கு 200 பாக்கணும்னு ஆசை வந்துருச்சுங்க 3 நாள்ல. நீங்க வந்து லக்னோ பிச்சில் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பாச்சு. பாப்போம் எப்படி சீசன் ஆரம்பத்திலேயாவது கொஞ்சம் நல்ல விக்கெட் கொடுக்கலாமே. சரி, ஓகே, பாக்கலாம். பஞ்சாப் தான் வின் பண்ணுவோம் 2 பேரும் சொல்லியிருக்கோம். பாப்போம் 2 பேரோட எண்ணமும் பலிக்குதா இல்ல 2 பேரையும் வந்து பொய்யாக்கி விட்டு போறாங்களா பஞ்சாப், என்னன்னு பாக்கலாம். நிச்சயமா ஸ்ரீராம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம். பாய்.